ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் மறுபடியும் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அப்படி இல்லைனா இதை வந்து நம்ம சண்டே பிரியாணிக்கு பதிலாக கூட செய்யலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு பிரியாணிக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கும் நடுவில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன்னீரை ரெடி பண்ணணும். உங்களுக்கு வந்து பன்னீர் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்குனதுக்கப்புறமா அந்த துருவின பன்னீரை உள்ளே சேர்த்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லை கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ரைஸோட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான். கிறிஸ்பினஸ் வேணும்னா நம்ம செஞ்சுக்கலாம், இல்லைனா நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் போல் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த பெரிய ஓட்டை இருக்கிற துருவல் இருக்கும்ல, அதில் வந்து நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள், கூடவே தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய், நம்ம வந்து ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறதுனால நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இல்லை நல்லா அடிகனமான ஒரு பேன், இரும்பு பேன் எதுனாலும் ஓகே தான். இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த பன்னீரை வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கும். ரொம்ப அப்படி கரிஞ்சிடக்கூடாது, லேசாக அங்கங்கே ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ நம்ம இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகம், கூடவே ஒரு வெங்காயம், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப சின்னதாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப சின்னதாக நறுக்கின பூண்டு, கடைசியாக ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதோ இதில் வந்து ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலா, இல்லை கரம் மசாலா, இல்லை வந்து மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய் தூள். நான் வந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூனுக்குள்ளே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 கப் போல் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை. இது சேர்க்கும்போது அப்படியே அந்த ஃப்ளேவர் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியில் நான் 1 எடுத்திருக்கேன். கூடவே தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. ரொம்பவும் நமக்கு பேஸ்ட் மாதிரி ஆக தேவையில்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், இல்லைனா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணல அப்படின்னா அந்த ஃப்ரெஷ் பன்னீரை வந்து அப்படியே துருவி சேர்த்துக்கோங்க, இல்லை சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்தாலும் ஓகே தான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறப்பவே பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல. இதை வந்து சும்மா நம்ம கூட்டு மாதிரியே நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம சாதம் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கேன். உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வைக்கணும், அப்போ தான் இதோட மிக்ஸ் ஆகி வரும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து சாப்பாட்டு அரிசியும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். கூடவே கொஞ்சம் புதினா இலை, மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோன்னா போதும். இப்போ வந்து தீயை வந்து கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சுருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி வரும். நம்ம வந்து சுட சுட இந்த சாதம் சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம வந்து வேக வச்சதுக்கப்புறம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே சேர்க்கணும். அதே மாதிரி தான் எந்த ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சாதத்தை உள்ளே சேர்க்கணும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வேகும் போதே ரொம்ப சூப்பராக வந்துடும். அப்படியே அந்த மசாலா, அந்த ஃப்ரைடு பன்னீர் லேசாக ரோஸ்ட் ஆகியிருக்குமா, அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ஆஹாஹாஹா. இதுக்கு வந்து நமக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, சும்மா லேசாக ரைத்தா இருந்தாலே போதும். இல்லைனா வந்து அப்பளமோ எது வச்சனாலும் நம்ம வந்து ரொம்ப சூப்பராக சாப்பிட்றலாம். சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுட சுட லேசாக ரோஸ்டட் பன்னீர் ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து கண்டிப்பாக சண்டே பிரியாணியை வந்து நம்ம தூக்கிட்டு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம செய்யலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவையரம்புகள் மலரட்டும்.